சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஏப்ரல் முதல் செயல்படுத்தப்படும் யூபிஎஸ் திட்டம் யாருக்கு எவ்வளவு ஓய்வூதியம் கிடைக்கும், சிறப்பு அம்சங்கள் என்ன? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மத்திய அரசு புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்துள்ளது. தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றாக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சனிக்கிழமை நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. இவற்றில் ஒன்று ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம். தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு அதாவது என்பிஎஸ் மாற்றாக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த திட்டம் குறித்து விளக்கிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், பிரதமர் நரேந்திர மோடி அமைச்சரவை செயலாளர் டி.வி. சோமநாதன் தலைமையில் ஒரு குழுவை அமைத்திருந்தார். இந்த குழு பல்வேறு அமைப்புகளுடன் 100க்கும் மேற்பட்ட கூட்டங்களை நடத்தியது என்றார். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1 முதல் செயல்படுத்தப்படும். யூபிஎஸ் என்றால் என்ன? இது அரசு ஊழியர்களுக்கான ஒரு புதிய ஓய்வூதிய திட்டமாகும். இது என்பிஎஸ்க்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டுள்ளது. யூபிஎஸ்ஸின் கீழ் என்பிஎஸ்ஸில் இல்லாத நிலையான ஓய்வூதியத்திற்கான ஏற்பாடு இருக்கும். இதற்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 10,000 ஆகும். இந்த திட்டத்தின் கீழ் 25 ஆண்டுகள் பணியாற்றிய ஒரு ஊழியருக்கு தனது சேவை முடிவதற்கு 12 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பெறப்பட்ட அடிப்படை சம்பளத்தின் சராசரியில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும். குடும்பத்திற்கான ஓய்வூதியம். ஒரு குடும்பத்திற்கு உத்தரவாதமான ஓய்வூதியம் இருக்கும். இது ஊழியர் பெறும் ஓய்வூதியத்தில் 60% ஊழியர் இறந்தால் அது உடனடியாக வழங்கப்படும். மேலும் குறைந்தபட்ச ஓய்வூதியம். குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் சேவைக்கு பிறகு ஓய்வு பெற்ற பிறகு யூபிஎஸ்ஸில் மாதத்திற்கு ரூபாய் 10,000 உத்தரவாதமான குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனுடன் உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியம், உறுதி செய்யப்பட்ட குடும்ப ஓய்வூதியம் மற்றும் உறுதி செய்யப்பட்ட குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஆகியவை பணவீக்கத்திற்கு ஏற்ப மாற்றப்படும். மேலும் பணிக்கொடை அல்லாத பிற கொடுப்பனவுகள். பணிக்கொடைக்கு கூடுதலாக ஓய்வு பெறும்போது ஒரு மொத்த தொகை வழங்கப்படும். இது மாதாந்திர வருமானம் மற்றும் அகவிலைப்படியை இணைத்து பெறப்படும் தொகையில் 10ல் 1 பங்காக இருக்கும். இது ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் கணக்கிடப்படும். மேலும் மாநிலங்களையும் சேர்க்கலாம். இந்த திட்டத்தை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு மாநில அரசுகளுக்கும் வழங்கப்படும். மாநில அரசுகள் யூபிஎஸ்-ஐ தேர்வு செய்தால் பயனாளிகளின் எண்ணிக்கை சுமார் 90 லட்சமாக இருக்கும். அரசாங்கத்தின் கூற்றுப்படி நிலுவைத் தொகைக்காக ரூபாய் 800 கோடி செலவிடப்படும். முதல் ஆண்டில் ஓய்வூதியத்திற்காக ரூபாய் 6,250 கோடி கூடுதல் சுமை அரசு கருவூலத்தில் விழும். யூபிஎஸ்ஸில் யார் சேரலாம்? தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் அதாவது என்பிஎஸ் நீடிப்பதா அல்லது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் அதாவது யூபிஎஸ் சேர்வதா என்பதை முடிவு செய்யும் உரிமை மத்திய அரசு ஊழியர்களுக்கு இருக்கும் என்று மத்திய அமைச்சர் வைஷ்ணவ் கூறினார். சனிக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அமைச்சரவை செயலாளர் டி.வி. சோமநாதன் இது 2004 முதல் என்பிஎஸ்ஸின் கீழ் ஓய்வு பெற்ற அனைவருக்கும் பொருந்தும் என்றார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.